வணக்கம் பாரி. வணக்கம். குலதெய்வ வழிபாடு சாதியத்தைத்தான் வளர்க்கும் என்று சுகிசிவம் அவர்கள் பேசியுள்ளாரே, இது பற்றி உங்கள் கருத்து என்ன? மேடை பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சுகிசிவம் அவர்கள் பல கருத்துக்களை தமிழ் சமூகத்திற்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருபவர். அவருடைய பல கருத்துக்களில் நமக்கு உடன்பாடும் உண்டு. அந்த பல கருத்துக்களை நாம் ஆதரிக்கவும் செய்கிறோம். இதில் சமீபத்தில் இப்போ அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அந்த சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழனி மலையில் பழனி கோயிலுக்கு கொடிமரத்திற்கு உள்ள கொடிமரத்தை தாண்டி ஹிந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து வழிபடக்கூடாது என்று ஒரு ஜட்ஜு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த தீர்ப்பை கண்டித்து பல இடங்களில் பல மேடைகளில் அவர் கருத்துக்களை பதிவு செய்தார். அந்த கருத்துக்களில் நம்ம முழுமையாக உடன்படுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலை, அந்த மலை கோயில் என்பது போகர் என்ற சித்தரால் உருவாக்கப்பட்ட கோயில். அது வந்து இந்த பிராமணர்களுடைய சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் உட்பட்டு கட்டப்பட்ட ஒரு கோயில் அல்ல. அப்போ அந்த கருத்துக்களை அவர் சொல்லும் பொழுது மிக தெளிவாகவே சொல்கிறார். அது பண்டாரர்கள் பூஜித்த கோயில். அந்த பண்டாரர்கள் பூஜித்த கோயில் ராமப்பையன் என்ற ஒரு பிராமணர் வந்து அந்த பண்டாரர்களை திருமலை நாயக்கருடைய படை பலம் கொண்டு அவர்களை எப்படி வெளியேற்றிவிட்டு அந்த கோயிலை அபகரித்தார் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவு செஞ்சு ஒரு நீண்ட காணொளி ஒன்றும் பேசியிருக்கிறாரு. அந்த காணொளியில் ஒரு சின்ன ஒரு வரிகளில் சில கருத்துக்களை சொல்லிட்டு போகிறார். அந்த கருத்தில் மட்டுமே நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஒரு இதில் வந்து என்னென்னா, ஆன்மீக சொற்பொழிவுகளில் இன்றைய தமிழ் சமூகத்தில் மிக சிறந்த சொற்பொழிவாளராக இருப்பவர் சுகிசிவம் அவர்கள். சைவ சித்தாந்த நெறிகளில் பல கருத்துக்களை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் எடுத்து அதையும் கலந்து இந்த ஆன்மீகத்தை எப்படி உண்மையான ஆன்மீகம்னா என்ன, இன்னைக்கு ஆன்மீகம் அப்படின்னா போய் சிலையை போய் சாமி கும்பிட்றது, அப்படியே இது பண்ணிட்டு வர்றது, இப்போ இறைவனை புகழ்ந்து பாடுறதுங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை தான் உணர்தல் என்ற அந்த அடிப்படை கருத்தியலோடு தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்பவர் தான் சுகிசிவம் அவர்கள். அப்போ அந்த தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுகளில் அவர் வந்து சங்கராச்சாரியார்கள் வந்து எப்படி வந்து இந்த சாதிய தீண்டாமையை இங்கே உருவாக்கினார்கள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதிய பேதம் என்பது எவ்வாறு தவறானவர்களால் உருவாக்கப்பட்டது, இந்த இந்து மதத்திற்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் என்ன தீங்கு செய்தார்கள் என்ற இந்த அடிப்படையெல்லாம் அவர் பல இடங்களில் பதிவு செய்திருக்கார். அந்த காணொலியிலேயே பல இடங்களில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு. அதில் இடையில ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்கோ. அவர் என்ன பேசியிருக்காருங்கிறது அவர் பேசினதே நான் போடுறேன் பாருங்கள். குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கன்னு எல்லா பத்திரிகையிலையும் போடுவாங்க. குலதெய்வ வழிபாட்டை உற்றாதீங்கோ அப்படின்னு. அது நல்லதுக்கு சொல்ற ஐடியான்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் ஜாதி இருக்கும். இந்த உலகத்துல ஜாதியை வேர்ல இருந்து எடுக்கவே முடியாது. குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஜாதி இருக்கும். அப்ப இந்த கருத்தை வந்து நாம் முழுதாக மறுக்கிறோம். இது அவருடைய புரிதலின்மையின் அடிப்படையில் இந்த கருத்து வருவதாகவே நாங்கள் பார்க்கிறோம். என்ன அப்படி பேசியிருக்காரு? குலதெய்வ கோயிலை விட்டுறாதீங்கன்னு பத்திரிகைகளில் செய்திகளில் போடுவாங்க, பல பத்திரிகைகளில் போடுவாங்க. அது நல்லதுக்கு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. அது வந்து சாதியை வளர்க்குறக்காக தான் அதை சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரை, குலதெய்வ கோயில்கள் இருக்க வரை சாதியை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அவர் பதிவு செய்கிறார். இதில் நம்ம வந்து முழுதாக முரண்படுகிறோம். அவர் குலதெய்வ வழிபாட்டை பற்றிய போதிய புரிதல் இல்லாமல் இந்த கருத்தை பதிவு செய்கிறார் என்பதை தான் இங்கே நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அவரே சொல்லியிருக்காரு, எல்லாருமே எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்க முடியாது, எல்லா கருத்துக்களும் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வர கருத்துக்கள் வந்து சரியான கருத்துக்களாகவே இருந்துடணும்னு அவசியமும் கிடையாது. அதே போல் யாருடைய குற்றத்தையும் சுட்டி காட்டலாம். சிவபெருமான் இருக்கார், சிவபெருமான ஒரு தவறை செய்யும் பொழுது முருகப்பெருமான் வந்து சுட்டி காட்டுறார். இது வந்து அவர் அப்பாவாக இருக்கலாம், அவர் தந்தையாக இருக்கலாம், முருகனை விட மூத்தவராக இருக்கலாம், அதெல்லாம் இல்லை, தப்புனா சுட்டி காட்டலாம். அதே போல் அந்த சிவபெருமான் வந்தே சொல்லும் பொழுது நக்கீரன் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி அந்த தமிழர் மரபை மீட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு தவறு என்பது யாரிடம் இருந்து வந்தாலும் அதை சுட்டி காட்டக்கூடிய, அது சரியான விதத்தில் சுட்டி காட்டப்பட்டால் அது சரியேங்கிற அடிப்படையில் இந்த விளக்கத்தை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. சுகிசிவம் அவர்கள் இந்த கருத்துக்களையும் உள்ளடக்கி தனது அடுத்த நிகழ்வுகள் அவர் பேசும்பொழுது கொள்ளும் பொழுது இதையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு சிந்தனையும் இருக்கிறதா, குலதெய்வ வழிபாடுனா என்ன அப்படிங்கிறத இந்த கருத்துக்கள் மூலமாக அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறத நான் அவருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அவருடைய அறிவுக்கு எட்டி அதை பகுத்தாய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம், இந்த காணொலியின் நோக்கம். அவரை அவமதிக்க வேண்டும் என்றோ, இன்னைக்கு அவர் வந்து பாஜகவினர்களால் தொடர்ச்சியாக அவர் வந்து கேலி செய்யப்பட்டும் கிண்டல் செய்யப்பட்டும் அவர் மனம் புண்படும்படியாக பலரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். அதனால தான் ஒரு கொஞ்ச நாளைக்கு போகட்டும், இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லி அமைதி காத்தோம்.
ஏன்னா அவர் பேசிய அந்த கருத்துக்களில் எங்களுக்கு முழுமையான உடன்பாடு இருக்கிறது. இங்கே வந்து தமிழர்கள் யார் வேண்டாலும் எந்த மனிதனும் வந்து முருகனை வழிபடுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அதில் வந்து இவர் இன்னார் இவர் அன்னாருங்கிறதெல்லாம் பிரித்து வைக்கக்கூடாது. அந்த தீர்ப்பில் தமிழர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது வர்ணாசிரம கோட்பாட்டை உள்ளடக்கி வர்ணாசிரமம் தான் ஆகம விதிகள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பாகவே பார்க்கிறோம். அது தமிழர்களுக்கான தீர்ப்பு அல்ல, முருகனுக்கான தீர்ப்பு அல்லங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ இவர் சொல்வது போல குலதெய்வ வழிபாடு, முதல்ல குலதெய்வ வழிபாடு அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், அது ஒரு சாதி சமூகத்திற்கான வழிபாடுன்னு நினைக்கிறோம். இதுவே முதல்ல தவறு. ஒரு சாதிக்கான வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த குறிப்பிட்ட சாமி, அதாவது ஒரு குலத்திற்கான தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கடவுள் அந்த குலத்திற்கு மட்டுமே வழிபாட்டு தெய்வமாக இருக்க வேண்டும். ஒரே குலத்தில், அதாவது அந்த குலத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர்களை வேற குலத்தில் இருப்பவர்கள் வழிபடக்கூடாது. ஆனால் இது குலதெய்வத்தில் நீங்கள் வழிபட்டு பார்க்கும் பொழுது, ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஐயனார் இருக்கார். இன்னைக்கு ஐயனார் வந்து பல சமூகங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது. எப்படி இருக்க முடியும்? இப்போ ஐயனாரை வந்து ஒரு குலம் வந்து கடவுளாக வழிபடுகிறது என்றால் அவர் வந்து வேற குலத்திற்கு கடவுளாக இருக்க முடியாது. ஆனால் பல குலதெய்வங்கள் வந்து ஐயனாராக இருக்கிறது. எப்படி? கருப்பசாமியாக இருக்கிறது. எப்படி? சுடலை மடனாக இருக்கிறது. எப்படி? அப்போ குலதெய்வம் என்பது ஒரு சாதியினர் மட்டுமே வழிபடுவதுங்கிறதும் தவறு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதியினருக்கு ஒரே குலதெய்வம் தான் இருக்குங்கிறதும் தவறு. ஒரே சாதியினருக்கு பல குலதெய்வங்களும் இருக்கிறது. அப்போ ஒரு குலதெய்வத்தை பல சாதியினரும் வழிபடுறாங்க, ஒரே சாதியினரும் பல குலதெய்வங்களை வழிபடுறாங்க. அப்போ இது வந்து ஒரு சாதிக்கான தெய்வம் அப்படின்னு சொல்வது புரிதலின்மை, புரிதலற்ற தன்மை, புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் 4-5 குலதெய்வங்களுக்கு மேலே இருக்கும். 4-5 நான் ரொம்ப குறைச்சி சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சமூகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 30-40 குலதெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ அகமுடையார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 30 குலதெய்வம் 40 குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வ மரபை அவங்க பின்பற்றிட்டு வருவாங்க. அதே போல் இப்போ கோணார்கள் எடுத்துன்னா அவங்களுக்கு ஒரு 30-40 குலதெய்வங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு குடிக்குள்ளேயே 40-50 கணக்காக குலதெய்வங்கள் இருக்கிறது. இதில் அடுத்து குலதெய்வங்கள் அப்படியே ஃபிக்ஸ்டா. இப்போ முருகன்னா ஃபிக்ஸ்டு, முருகனுக்கு ஒரு கதை இருக்குது, முருகனுக்கு ஒரு வரலாறு இருக்குது, முருகனுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, சிவனுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, விநாயகருக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. அப்போ குலதெய்வங்களுக்கு இப்போ ஐயனார்னா ஐயனார் அப்படியே ஃபிக்ஸ்டுங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. புதிய குலதெய்வங்கள் உருவாகுமா? உருவாகும். எந்த காலகட்டத்தில எல்லாம் உருவாச்சு குலதெய்வங்கள்? எல்லா காலகட்டத்திலும் குலதெய்வங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் குலதெய்வம் உருவாச்சு, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் குலதெய்வம் உருவாச்சு, 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் குலதெய்வங்கள் உருவாயிருக்கு. என்னங்க சொல்றீங்கன்னா இதுதான் தமிழர் பண்பாடு. நம்ம திருக்குறளை என்ன சொல்றோம்? தமிழருடைய வாழ்வியல் நூல், தமிழர்களை வழிநடத்தக்கூடிய நூல், பொய் பேசாத புலவர், இப்படிலாம் நீங்கள் வந்து வள்ளுவரையும் திருக்குறளையும் வந்து உயர்த்தி சொல்றீங்க. அந்த வள்ளுவர் தமிழருடைய இறைமையை பற்றி என்ன சொல்கிறார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு வையத்தில், இந்த உலகம், வையம்னா உலகம், இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன? வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன பொருள்னா சந்தோஷமா நிம்மதியா அப்படியே நல்ல செல்வ செழிப்போடு வாழ்றது கிடையாது. மாறாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் அத்தனை மனிதர்களும் பயன்படும் விதமாக யாரோ ஒருவன் வாழ்கிறான். யாரோ ஒருவன் இந்த உலகத்தில் தன் சுற்றம், தன் குடும்பம், தன்னுடைய ஊர், தன்னுடைய நாடு, தன்னுடைய மக்கள், இந்த உலகம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருக்கும் பயனுள்ள விதமாக ஒருவன் வாழ்றதான் வாழ்வாங்கு வாழ்தல். அதுக்கு எதுக்கு வாழ்வாங்கு வாழ்தல்னா அவனுக்கு அழிவே இல்லை, அவன் வாழ்தல் தான் அவனுக்கு சாதல்னு ஒன்று கிடையாது. ஏன்? மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பான், காலத்துக்கும் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நிகராக தெய்வமாக வழிபடப்படுவார். இது திருக்குறள் தமிழர்களுடைய இறை வழிபாட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தோடு எந்த வழிபாட்டு முறை பொருந்துகிறது என்பதை சுகிசிவம் அவர்கள் உணர வேண்டும். இன்னைக்கு கருப்பசாமியை வழிபடுறவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் கேட்கலாம், தம்பி இது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எங்களுடைய முன்னோருங்கம்மா. அவன் எல்லாருக்குமே தெரியும், கருப்பசாமி வழிபடுறவன், ஐயனாரை வழிபடுறவன், சுடலமாடனை வழிபடுறவன். போய் கேளுங்க, இவர் யாருப்பா? முன்னோர்னா என்னப்பா? அது எங்கள் தாத்தனோட 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 ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய முன்னோருங்க அவர் அப்படின்பா. சரிங்க, அப்படியே வாங்க. இப்போ அப்படியே போய் முருகனை போய் கேளுங்க, இவர் யாருப்பானா? முருகன் யாருப்பானா? என்னோட முன்னோர்னு சொல்றானா? சிவன் போய் கேளுங்க, அண்ட பிரபஞ்சத்தை அப்படின்னு போயிடுவான் எங்கேயோ.
சரி சரி, அண்ட பிரபஞ்சம் அதெல்லாம் போகிறப்பா எதுக்கு இப்படி வழிபடுற தெரியாது. அது ஒட்டே கிடையாது, அவனுக்கு ஒட்டே இல்லாமல் தான் இருக்கிறான். ஏன்னா இழந்துட்டான், அந்த ஒட்டை இழந்துட்டான். ஏன்னா நடுவில் வந்துருச்சு. ஒரு சிலர் வந்து விட்டார்கள், பொய் கதைகளை திரித்து விட்டார்கள். முருகனுடைய பிறப்பையும் சிவனுடைய பிறப்பையும், அவர்கள் யார், அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த மக்களுக்கு என்ன தொண்டு செய்தார்கள். நீங்கள் போய் நீங்கள் சுகிசிவம் அவர்களே போயிட்டு சிவன் இரத்தமும் சதையுமாக இந்த மண்ணில் வாழ்ந்த மனிதன் அப்படிங்கிறத உங்களால் பேச முடியாது, பேச முடியாது. முருகன் இரத்தமும் சதையுமாக நம்மை போன்ற மனிதனாக வாளேந்தி வேலேந்தி தமிழ் இனத்திற்காக போராடிய ஒரு தலைவன். இப்போ பேசுங்க, பேசலாம். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கருப்பசாமிக்கு சொல்லுங்கள், அது அவங்களுக்கே தெரியும், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கருப்பசாமி யார்? என்னுடைய முன்னோர். ஐயனார் யார்? என்னுடைய முன்னோர். சுடலமாடன் யார்? என்னுடைய முன்னோர். இந்த அம்மன் யார்? என்னுடைய முன்னோர் சொல்கிறான். அவன் குலதெய்வமாக வழிபடக்கூடியவன் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிகிறது, காலங்காலமாக கடத்தி கொண்டு வரப்படுகிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாதியை வளர்ப்பதற்கு தான் இந்த குலதெய்வ கோயில்கள் இருக்குன்னு. இப்போ நாங்கள் கேட்குறேன், அதே பேச்சில் நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசுகிறீங்க. அந்த பேச்சிலேயே சாதிகளை வளர்த்தவர்கள், இந்த சாதிகளை வைத்து மனிதர்களை பிரித்தவர்கள் சங்கராச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? எந்த சங்கராச்சாரியார் குலதெய்வத்தை தூக்கி பிடித்தது? எந்த சங்கராச்சாரியார் குலதெய்வ கோயில்களுக்குள் வருவது? எந்த சங்கராச்சாரியாருடைய புகைப்படமோ வழிபாட்டு முறையோ எந்த குலதெய்வ கோயில் இருக்கு? நீங்க பாருங்க, எங்க இருக்கு? சங்கராச்சாரியார்களும் பிராமணர்களும் பிறப்பால் நான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய யாராவது குலதெய்வ கோயில்களுக்குள் இருக்கிறார்களா? அவர்களுடைய முறைப்படியும் அவர்களுடைய ஆகம விதிப்படியும் எந்த குலதெய்வ கோயில் இருக்கிறது? ஐயனார் கோயில் இருக்கா? சுடலைமாடன் கோயில் இருக்கா? முதல்ல கோயில் இருக்கா? நீங்க சொல்றீங்க கோயில் கர்ப்ப கிரகத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவன் தான் கடவுளுடைய சிலையை தொட வேண்டும். மாற்றான் யாராவது தொட்டு விட்டால் அந்த சாமிக்கே தீட்டு, அந்த கோயிலுக்கே தீட்டுங்கிறான். கடவுள் யாரு? அனைத்தையும் புனிதப்படுத்தக்கூடிய ஒரு புனிதத்தின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல். அந்த பேராற்றல்ல ஏதோ ஒரு தவறான ஆற்றலோ இல்லை ஒரு குறையான ஆற்றலோ போய் தொட்டா பேராற்றலுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமா? ஆனால் ஏற்படும் என்று சொல்வது அவர்களுடைய ஆன்மீகம். கோயில் கருவறை, சுடலைமாடனுக்கு கருவறை கிடையாதே, ஐயனாருக்கு கருவறை கிடையாதே, கருப்பசாமி கருப்பண்ணசாமிக்கு கருவறை கிடையாதே. அவர்கள் எல்லாம் வெட்டா வெளியில், திறந்த வெளியில், மரத்தடியில் தான் இருக்கிறாங்க. ஒரு காட்டுக்கு நடுவில், மரத்துக்கு நடுவில் இருக்கிறாங்க. நான் போய் தொடலாம், யாரும் போய் தொடலாம். ஒரு நாய் தொடலாம், ஒரு பூனை தொடலாம், ஒரு காக்கை தொடலாம், இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கமும் தொடலாம். சுடலைமாடனோட சக்தி குறைந்து விடாது. அவ்வாறு தொட்டாலும் ஒரு காக்கா போய் உட்காந்துருக்கும் கருப்பசாமி மேலே. பூசாரி வருவார், ஐயோ காக்கா உட்காந்துருச்சு, கருப்பசாமியோட புனிதமெல்லாம் போயிருச்சுன்னு. எந்த பூசாரி கவலைப்பட மாதிரி சூச்சு அப்படி மாதிரி காக்கா போய் வேற இடத்துல உட்காந்துரும். பூஜையை போடுவார். கருப்பசாமியோடைய அந்த புனிதத்தன்மை அவ்வாறே இருக்கிறது. வேறொருவர் வந்து படையில போட்டாரு, என்னோட சாதிக்காரன் மட்டும்தான்டா என் சாமிக்கு படையல் போடணும், வேற ஒரு சாதிக்காரன் படையில போட்டானா என் சாமிக்கு சக்தி போயிரும்டா, ஆகவே நான் வந்து குளிப்பாட்ட போறேன் என் சாமின்னு எந்த கருப்பண்ணசாமி பூசாரியும் சொன்னதில்லை. அதே போல எந்த குலதெய்வத்திற்கு பூசாரியாக பிராமணர்கள் இருப்பதில்லை. ஏதாவது மேபி கொஞ்சம் இப்போ புதிய விதமாக எல்லா விதத்திலையும் உள்ள பூர வேண்டும் என்பதற்காக ஒரு சில கோயில்களில் அவங்க உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா திருங்கிறதுக்கு பதிலாக ஸ்ரீன்னு போட்டிருந்தாங்கன்னா புரிஞ்சுக்கலாம் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நான் அப்படி தான் புரிஞ்சுக்குவேன். போவேன், அந்த கோயிலில் பார்ப்பேன், திருன்னு போட்டிருக்கோம், இது இன்னும் நம்ம கையில் தான் இருக்குது, தமிழர் கையில் தான் இருக்குது கோயில். ஸ்ரீன்னு போட்டிருப்பான், போச்சு, அந்த கோயில் போயிடுச்சு, தூக்கியாச்சு, டேக் ஓவர். புது புது கதைகள் வந்திருக்கும். அந்த கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்திருப்பார், ராமர் வந்து வழிபட்டாருங்க இவரை, ராமர் வந்து வழிபட்டார். ஆமாங்க, அப்படி தான் தலைப்புறான் எழுதி வைக்கிறது ஒரு கோயிலுக்கு. மாசாணி அம்மன் கோயிலில் அது ஒரு சிறுதெய்வ வழிபாடு தான், ஒரு குலதெய்வ வழிபாடு மாதிரி தான் தொடங்குது. ஒரு 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 பெரிய ஜமீன்தார் அவருடைய மகன் வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி விடுகிறார், காதல் செய்கிறார். அது இந்த திருமணம் ஏற்படவில்லை, ஏன்னா சாதிய பிரச்சனை. அந்த குழந்தை அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கிறார்கள். அந்த கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண்ணை வந்து விரட்டி விடுகிறார்கள் அந்த ஆதிக்க சாதியினர். அந்த பெண் முழு நிறைமாத கர்ப்பிணியாக காட்டுக்குள் அழுது கொண்டே வருகிறார். இந்த நேரத்தில் அவளுக்கு பிரசவம் ஆகிறது. பிரசவத்தில் குழந்தையும் இறக்கிறது, அந்த தாயும் இறக்கிறார். அதை ஊர்க்காரங்க வந்து பார்க்குறாங்க, பயம் வருது. ஒரு புள்ளத்தாச்சி பெண்ணை இப்படி விரட்டி விட்டு அந்த புள்ளத்தாச்சி பெண்ணும் இறந்து அந்த குழந்தையும் இறந்து கிடக்கிறார்கள். அதை பார்த்தோன்னே அந்த ஊர் மக்கள் கதறி அழுகிறார்கள். இந்த பெண்ணினால் பெரும் பாதிப்பு நமக்கு வரப்போகிறது.
அந்த கொலைக்கு காரணமாக இருந்த சமூகம் இந்த பெண்ணினால் நமக்கு பெரிய பாதிப்பு வரப்போகிறது என்று சொல்லி ஐயா அம்மா என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி கதறி அழுகிறார்கள். அந்த பெண் ஒரு சமூகத்தை சார்ந்து இருப்பாங்க, எங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஆயிடுச்சேன்னு சொல்லி அவர்களும் கதறி அழுகிறார்கள். இந்த 2 சமூகத்திற்கும் ஒரு குலதெய்வமாக இந்த பெண் மாற்றப்படுகிறாள். குலதெய்வ வழிபாடு இப்படி தான் வந்திருக்கு. குலதெய்வ வழிபாடுகள் வரலாற்றை தக்க வைக்கிறது, வரலாற்றை தக்க வைக்குது. ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு தமிழர் வரலாற்றை தக்க வைத்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய பெருதெய்வ வழிபாடுகள் வரலாற்றை தக்க வைத்ததா? முருகனுடைய வரலாறை நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, பிராமணர்கள் ஒன்று சொல்லுவாங்க. சாமானிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க, மாம்பழத்துக்கு கோவித்து கொண்டு பழனி மலையில் ஏறினார் முருகர், நீங்கள் சித்தர் வந்து கட்டினாரு, போகர் வந்து கட்டினாருங்கிறதுலாம் நம்ம சொல்லலாம், அதான் உண்மை. ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய உண்மை அதுதான். ஆனால் சாமானிய மக்களுக்கு புரிதல் என்ன புரிதல்? அங்கே போய் கேட்டிங்கன்னா அது ஒரு ஞானப்பழம் இருந்தது, அந்த ஞானப்பழத்தை வச்சு போட்டி போட்டாங்க, சிவன் இவர் வந்து நாரதர் வந்து கொடுத்தாரு, யாராவது ஒருத்தவங்க தான் முழுசாக சாப்பிடணுன்னாங்க, விநாயகர் சாப்பிட்றாரா முருகர் சாப்பிட்றாரான்னு அவங்களுக்குள்ள இது, உடனே உலகமெல்லாம் சுற்றிட்டு வந்தார் முருகன் ஒரு கதை இருக்கும். அதில் வந்து உலகம் முழுக்க சுற்றிட்டு வர முருகன், ஆனால் விநாயகர் வந்து அப்பா அம்மையாவே சுற்றிட்டு நீங்கள் தான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டாரு. அதனால முருகன் கோச்சிக்கிட்டு போயிட்டு ஆண்டி குளத்தில் நின்னாருன்னு. முருகன் ஆண்டி குளத்தில் பழனியில் நின்னாருன்னு சொல்கிறீங்க, முருகன் எல்லா இடத்துலையும் ஆண்டி குளத்தில் தான் நிற்கிறான். இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? ராஜ அலங்காரம் எல்லா கோயிலும் நீங்கள் தான்ப்பா பண்ணுறீங்க முருகனுக்கு. முருகன் எப்பவுமே தண்டாயுதபாணி தானே. முருகன் எந்த கோலத்தில்? ராஜ கோலத்திலே சிலை இருக்கிறது. பல கோயில்களில் மூலவர் சிலை ஆண்டி கோலம் தான். அப்போ என்ன? முருகன் ஒரு சித்தன், சித்த மரபில் வந்த ஒரு மகான். அதை நம்ம உணர்றோம், அது நமக்கு தெரிகிறது, வரலாறு அதை தான் சொல்கிறது, சித்த மரபு அதை தான் சொல்கிறது. ஆனால் உங்களுடைய புராணங்களும் கதைகளும் என்ன சொல்கிறது? வேறு கதைகளை சொல்கிறது. அப்படிதான் வேற மாதிரி மாறிடுது, உங்களோட கதைகள் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இந்த குலதெய்வ கோயில்களுடைய கதைகளும் அந்த தெய்வங்களுடைய கதைகளும் மாறல. இது என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் குலதெய்வங்கள் உருவாச்சா? கிடையாது. எங்களுடைய குடும்பம், ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் சமீப காலகட்டத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50-60 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு நல்லது செய்துவிட்டு யாராவது ஒருத்தவங்க மறைஞ்சிருக்காங்கன்னா அவங்கள வழிபடக்கூடிய மரபு என்பது தமிழர்கிட்ட இன்னும் இருக்கு. வீரப்பனுக்கு குலதெய்வ கோயில் இருக்கு தெரியுமா? பழங்குடி மக்களை பாதுகாக்க தன் உயிரை இந்த வீரப்பனாருக்கு கோயில் இருக்குது, கும்பிட்டு இருக்கான். குலதெய்வமாக மாற்றிட்டான், கண்ணு முன்னாடி மாற்றிட்டான். இவ்வளோதான் எங்களுடைய வழிபாடு. வள்ளுவர் வகுத்து கொடுத்த அந்த வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த மரபை நாங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம். சமத்துவம் யாரும் இந்த 2வது குலதெய்வம் என்பது நீங்கள் அந்த கோயிலுக்கு அந்த பூஜைக்கு இருக்கும், பல சாதியினர்களும் அந்த கோயில்களுக்கு வருவாங்க. வந்து அந்த சாமியை ஒரு சாதியினர் அவங்களுடைய முன்னின்று அவங்க கும்பிடுவாங்க. இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி தான் ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்டு இவர்களுக்குள்ள அரசியல் என்பது உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு சண்டைலாம் இயல்பாக வரும்னா அது வெட்டாவளிகளில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் தான். போவாங்க, கெடா வெட்டுவாங்க. சில குலதெய்வங்களுக்கு கெடா வெட்டுவாங்க, சில குலதெய்வங்களுக்கு கெடா வெட்ட மாட்டாங்க. சைவ படையல் தான். ஐயனாருக்கெல்லாம் சைவ படையல். கருப்பண்ண சாமிகளுக்கு வந்து கெடா வெட்டுவாங்க, கெடா வெட்டி விருந்து வைப்பாங்க. அந்த கெடா விருந்தை எல்லாரும் பகிர்ந்துக்குவாங்க, அவங்க குடும்பங்கள் சுற்றத்தார் எல்லாரும் பகிர்ந்துக்குவாங்க. இந்த நேரத்தில் சாமி வந்து ஆடும், சாமி உள்ளே இறங்கி குறி சொல்லும். இன்னாருக்கு தான் சாமி இறங்கும்லாம் கிடையாது. அந்த கூட்டத்தில் யார் உடம்புலையும் இறங்கலாம், ஆம்பளை உடம்புலையும் இறங்கலாம், பொம்பளை உடம்புலையும் இறங்கலாம். ஆம்பளை உடம்புலையும் இறங்கலாம், பொம்பளை உடம்புலையும் இறங்கலாம். சாமி இந்த வேறுபாடே கிடையாது குலதெய்வத்துக்குள்ள. பெண்ணிய சமத்துவம் இருக்கிறது இந்த குலதெய்வத்துக்குள்ள. அப்படியே இறங்கும், டக்குன்னு ஒரு அம்மா உடம்புல இறங்கும், ஒரு பையன் உடம்புல இறங்கும். வயசு பேதம் அதெல்லாம் கிடையாது. யார் உடம்புல வேணாலும் இறங்கி குலதெய்வம் குறி சொல்லும். பெண்கள் கோயில் கருவறைக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ போய் பூஜை செய்ய முடியுமா? உங்களுடைய பெருதெய்வ வழிபாட்டு முறையில் பிராமணர்கள் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளில் பெண்களால் செய்ய முடியுமா? இது என்னுடைய வழிபாட்டு முறை, இதில் என்ன சாதியத்தை நாங்கள் வளர்த்து விட்டோம்னு சொல்கிறீங்க? அப்படி என்ன உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அந்த சாதி என்றால் அப்படியே தீய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவைகள் குடிகள். நீங்கள் தமிழர் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது அங்கே சாதி என்ற வார்த்தை உங்களுக்கு கண்ணில் படாது. ஆனால் குடிகள் என்ற வார்த்தை வள்ளுவத்திலும் படும், சிலப்பதிகாரத்திலும் படும், கம்பராமாயணத்திலும் படும், எல்லாத்திலையும் படும். குடி 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 குடின்னு இருக்கும். என்ன குடி? இன்னைக்கு தமிழர்கள் குடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடியா? சாராய குடியா? குடி என்றால் மக்கள் இல்லையா? குடிமக்கள்னு சொல்றீங்க, அப்போ என்ன அதுக்கு பொருள்? குடி என்றால் மக்கள் என்று பொருள். தொழில் செய்தவர்கள், ஒரு தங்களுக்கென்று ஒரு வாழ்விலை அமைத்து கொண்டவர்கள். அந்த குடிகள் எல்லாம் இன்னைக்கு சாதின்னு சொல்றீங்க, அவ்வளோதான். ஆங்கிலத்தில் ஒரு தெளிவான வார்த்தை ஒன்று இருக்கிறது, ட்ரைப்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ட்ரைப் என்பதற்கு ட்ரைப்ஸுக்கும் கிளான் என்று சொல்வார்கள்.
இந்த கிளான் அண்ட் ட்ரைபுக்கான நிகரான தமிழ் சொல் என்ன? சாதியா? கேஸ்ட் என்ற வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் சாதி. சாதி என்றால் கேஸ்ட். ட்ரைப் மற்றும் கிளான் என்பதற்கான இணையான தமிழ் சொல் என்ன? குடிகளும் குலங்களும் தானே. கிளான்னா குலம், ட்ரைப்னா குடி. இந்த ட்ரைப் அண்ட் கிளானாக இருந்தவர்களை கேஸ்ட் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டால் கேஸ்டாக நாங்கள் மாறிடணுமா? ஒரு வில் எடுத்து காட்டுக்குள் தனது உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒருவன் வேட்டையாடுகிறான். அவன் வில்லாளி என்று அழைக்கப்படுகிறான், ஒரு வேட்டைக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த வேட்டைக்காரன் என்பது வேட்டை தொழில் செய்பவன். அவனுடைய வாழ்வியல் அது. அவன் காட்டுக்குள்ள வாழ்வான், அவனோட வாழ்வியல் வேட்டை தொழில் செய்வது. இவனை சாதி என்று, இவன் இந்த சாதி, இவன் வர்ணத்திற்குள் அடங்காதவன், வர்ணாசிரமத்துக்கு அப்பாற்பட்டவன் என்று யாரோ ஒருவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான் எங்கேயோ. அதனால இவனுக்கு இந்த தொழில் உணவு தருகிறது, இவனுக்கு இந்த தொழில் தன் குடும்பத்தை பாதுகாக்கிறது, இவனுக்கு இந்த தொழில் பாதுகாப்பை தருகிறது. இவன் எந்த இடத்துல இவன் தீண்டாமை இவன் கடைபிடிச்சான்? இவன் மீது உள்ள வெறுப்பினாலும் இவனுடைய வாழ்க்கையின் மீது இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தினால் எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போயிட்டான், எங்கேயோ எழுதி வச்சுட்டு போயிட்டான். அது உடனே இது சாதிங்கிறீங்க. இது எப்படி சாதி? வில் எடுத்து வேட்டையாடினா சாதி வந்துடும். அப்போ இந்த சாதி ஒழியவே ஒழியாதே. நெல் எடுத்து விவசாயம் செய்தால் சாதி வந்துடும். சாதி எப்படி ஒழியும்? அப்போ சாதி தொழிலோடு அப்படிலாம் இல்லை. சாதி என்பது ஒரு 4 புத்தகங்களில் புதைந்திருக்கக்கூடிய குப்பை. அந்த குப்பையை கொளுத்தி விட்டு போய்கிட்டே இருங்க. அந்த குப்பை ஏற்றத்தாழ்வை சொல்கிறது. இந்த தொழிலுக்கு கீழே இந்த தொழில், இந்த தொழில் தான் உயர்ந்த தொழில். எங்களுக்கு எல்லா தொழிலும் அடக்கம். மீன் பிடிப்பவன் மீனை விற்பான். மீனை பிடிக்கும் போது அவன் சூத்திரனாக இருக்கிறான், அதை விற்கும் போது அவன் வைசியராக மாறுகிறான். அவனுக்கு ஆபத்து வரும்போது அவன் வாளேந்தி சண்டை போடும்போது அவன் சத்திரியனாக மாறுகிறான். அவன் குலதெய்வ கோயிலுக்கு பூஜை செய்யும் போது அவன் பூசாரியாக மாறுகிறான் என்று சொன்னால் இங்கே எங்கேயா எங்களுக்குள்ள இது இருக்குது? எங்களுக்குள்ள எங்கே சாதி இருக்குது? எங்களுக்குள்ள சாதியே இல்லை. இந்த குடிகளுக்குள்ள சாதி கிடையாது. குடிகள் தான் இருக்கிறது. மீன் பிடிப்பவன் மீனவன், மீனவ குடி, செம்படவர்கள் என்று அவர்கள் தங்களை அழைத்துக் கொள்வார்கள். மீனவ சமூகம் அது குடியாகத்தான் பார்க்கணும். அதை நீங்கள் சாதியாக பார்க்கக்கூடாது. அது சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறான். ஆமாம், நெல்லடிக்கிற பொண்ணுக்கு மீன் பிடிக்க தெரியாது, மீன் பிடிக்கிற பொண்ணுக்கு நெல்லடிக்க தெரியாது. இந்த அடிப்படை உங்களுக்கு தெரியாதா? அவன் போகணும், காலையில் போகணும், விடிய காலை போகணும். அவன் எப்போ வருவான்னு தெரியாது. அவனுக்காக விளக்கு போட்டு காத்திருப்பா மீனவ பெண். வரானா வராலான்னு தெரியாது, விளக்கு போட்டு காத்திருப்பா. வந்தால் கருவாடு வைக்க தெரியணும், கருவாடு எப்படி செய்யணும்னு தெரியணும். வலை பின்னி இருக்கும், அவன் போயிட்டு வந்துடுவான். வலையெல்லாம் பின்னி கிடக்கும். அந்த வலை பின்னெல்லாம் எடுக்க தெரியணும். கற்றுக் கொடுத்துட்டு இருப்பானா? ஒருத்தி கற்றுருப்பா. எப்போ கற்றுருப்பா? அவனோட அப்பா அவனோட தாத்தாலாம் வேலை செய்யும்போது கூட இருந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பா. அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது தானே அவனுக்கு இது. இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? டாக்டர் பொண்ணு. ஏன்? 2 பேரும் கிளினிக் வச்சு நல்லா பொழைச்சிக்குவாங்க. 2 பேரும் இவர் டாக்டராக இருப்பார், அவங்களும் டாக்டர். 2 பேரும் கிளினிக் வச்சு நல்லா பொழைச்சிக்குவாங்க. இன்ஜினியர் 2 பேரும் ஒரே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் நல்லா சம்பாரிச்சுக்குவாங்க. மீனவர், உழவர். திருமணம்னா அது சாதியவாதம். அன்னைக்கு அப்படிதான் இது. இதுக்குள்ள சாதி இல்லை. அன்னைக்கு அகமண உறவுகள் எதனால் மக்களால் விரும்பப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் அதற்குள் சாதி என்ற இவன் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறக்கா கிடையாது. அதை மறுத்து பல இலக்கியங்கள் இருக்கு, வரலாறுகள் இருக்கு நம்ம கிட்ட. நீங்க அப்படி சொல்லாதீங்க. அது இடையில் புகுத்தப்பட்டது. இடையில் புகுத்தப்பட்டது தமிழர் வரலாறு ஆகிவிடாது. குலதெய்வம் என்பது இடையில் புகுத்தப்பட்டது அல்ல. அது எனது வரலாறு நெடுக்க நடுகள் இருக்கிறது. வரலாறு நெடுக்க இருக்கிறது நடுகல்கள். அது யாரும் இடையில புகுத்தல. தமிழர் வரலாறு என்ன? மண்ணை தோன்றான், நடுகள் தெரிகிறது. ஒரு புலியை கைகளால் சண்டை போட்டு ஒருவன் இறந்திருக்கிறான். அது நீங்க நினைக்கலாம் இதுக்கெல்லாம் நடுகள். ஒரு விலங்கோட ஒருத்தன் சண்டை போட்டு செத்து போயிருக்கான். அன்னைக்கு அது பெரிய விஷயம். அவன் ஊருக்குள்ள ஒரு புலியோ சிங்கமோ வருது. எல்லாரும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது தன் மக்களை பாதுகாக்க அந்த புலியோடு நேருக்கு நேராக போய் ஒருத்தன் கையோட கை போய் கோர்த்து சண்டை போட்டான் பாருங்க. அவன் செத்துட்டான். செத்தனால தான் அவனுக்கு நடுகள். அவன் போய் சண்டை போட்டான் பாருங்க. அவனை மனசுல வச்சிருக்கிறாங்க அந்த மக்கள். நடுகள் அடிக்கிறான். தான் மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது, இந்த பிரச்சனையிலிருந்து அவங்களை பாதுகாக்கிறேன், என்ன நானே அழித்துக் கொள்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிறான். ஏதோ ஒரு வழிபாட்டின் அடிப்படையில் இறைவன் நினைச்ச ஒரு தற்கொலை பண்ணிக்கிறான். அவனுக்கு வைக்கப்படுகிறது நடுகள். தியாகத்திற்கு வைக்கப்படுகிறது நடுகள். தியாகத்தை நினைவூறுவதற்கு வைக்கப்படுகிறது நடுகள். இது எப்படி இடையில வந்தது? தமிழர்களுடைய நடுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்த சிலை வடிவங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பு வரைபடங்கள் இருந்தது. சாந்து போட்டு அப்படியே வச்சு வரைஞ்சிருப்பான். அதுலேயே நமக்கு வரலாறு தெரியுது.
4 கல்லை சுற்றி வச்சுருக்கான். பரியல் கிரவுண்ட்ஸு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் புதைச்சிருக்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அது என்ன வழிபாட்டு முறை தானே? அப்போ இது எங்களுக்கு ஆதி காலத்திலேருந்து வருவது இல்லை. நடுவில் வந்து யாரோ ஒரு படையெடுப்பில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவர், நீ எல்லாம் இந்த சமூகத்தை சார்ந்தவர், நீ எல்லாம் இந்த சாதியினர், இந்த வழிபாட்டை நீ செய்து கொள்ளு யாரும் எங்களுக்கு வகுத்து கொடுக்கல. இது நாங்களாக உருவாக்கி கொண்டது. அதனால் தான் இன்று வரை அது எங்கள் கையில் இருக்கிறது. எங்களுக்குள்ள வர்க்க பேதமும் வர்ணாசிரம பேதமும் இல்லை. இல்லாதவனை எடுத்துக்கொண்டு அதை காரணம் காட்டி, அந்த வர்ணாசிரமத்தால் உள்ள வந்த சாதி ஏற்றத்தாழ்வை காரணம் காட்டி, குலதெய்வ கோயில்கள் இருக்கும் வரை சாதிகள் ஒழியாது என்று சொல்லி, அதுவும் குலதெய்வ வழிபாட்டை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்வது சாதிகளை பாதுகாப்பதற்குன்னா சொல்றீங்களே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கனால? குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்கன்னா அது சாதியை பாதுகாக்க அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி சாதியை பாதுகாக்கும்? நான் குலதெய்வமா வழிபடக்கூடிய அதே சாமியை பல சாதியினர் வழிபட்டு கொண்டிருக்கும் போது என்னது சாதியை மட்டும் எப்படி இது பாதுகாக்கும்? ஆணையடி கருப்பு என்னோட குலதெய்வம். ஆனால் அதே கருப்பசாமியை பலரும் வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் யானையை வச்சுக்கிட்டு கீழே ஒரு கருப்பசாமி வழிபாடு பல சாதிகளும் வழிபடுகிறார்கள். வியப்பாக தான் இருக்குது, ஆனால் வழிபடுகிறார்களே. இப்போ என்ன பண்ணலாம்? குலதெய்வம் மட்டும்தான். நம்மெல்லாம் ஒரே குலம்டா, நம்மலாம் ஒன்றுக்கு ஒன்று இருந்தவங்க, ஒன்றா இருந்தவங்க, ஒரே குடியில் வந்தவங்க, ஒரே சமூகமாக இருந்தவங்க. இன்றைக்கி நீ வெவ்வேறு பட்டங்கள் தாங்கி வெவ்வேறு இடத்துக்கு போயிட்ட. நம்ம வேறு என்று போனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே வேறு தான். இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய பொது தெய்வங்கள் இருக்குல்ல, நீங்கள் சொல்லக்கூடிய முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இவர்களும் ஒரு காலத்தில் குலதெய்வம் தான். ஒரு ஆதிகால குலதெய்வங்கள் இவங்கெல்லாம். குலதெய்வங்களில் ஆதி. அதுக்கப்புறம் பின்னாடி வர 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 பிரிய 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 அந்த குலதெய்வங்களில் செக்மெண்ட்டாக பிரியுது. இந்த பொதுவாக இருந்த செக்மெண்ட் அப்படியே நின்றுக்குச்சு. அவங்கெல்லாம் பெருதெய்வம். அந்த பெருதெய்வம்னா கொஞ்சம் பெரிய கோயிலாக கட்டியிருந்தா உள்ள ஒருத்தன் அழகாக வந்து மணியாட்டிட்டு வந்துட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் கதைகளை மாற்றி இதெல்லாம் பெருதெய்வம், இவங்கெல்லாம் சிறு தெய்வம்னு பிரிச்சு விட்டு போயிட்டான். ஆனால் கடைசி வரை தமிழர்களுடைய ஆன்மீகம், தமிழருடைய வாழ்வியல், தமிழருடைய பண்பாட்டு கூறுகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமத்துவ நிலமாக இருப்பது குலதெய்வ கோயில்கள் தான். அங்கே கருத்தியல்களுக்கும் இருவேறு விதமான கருத்தியல்களுக்கும் அவன் வந்து சரிசமமாக பங்கு கொடுத்துருந்தான். நீங்கள் சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு விஷ்ணு நாமத்தை பாடினீங்கன்னு வைங்க, அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் அங்கே இருக்க பக்தர்கள் கூட உங்களை முறைச்சி பார்ப்பான். இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து மாமே மச்சன்னு சொல்லுவாங்க, இவங்களே தான் சொல்லுவாங்க, இவர் கல்யாணம் பண்ணிக்கார், அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம், என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, உறவினர்கள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் விஷ்ணுவோடைய புராணத்தையோ விஷ்ணுவை பற்றியோ இல்லை இப்போ ராமனை பற்றியோ இல்லை வந்து கிருஷ்ணரை பற்றியோ போய் நீங்கள் சைவ கோயில்களில் பாடினீங்கன்னா எல்லாரும் உங்களை வினோதமாக பார்ப்பான். சில பேர் சண்டைக்கு கூட வந்துடுவான். அதே போல் சைவ கோயில்கள் முருகனை பற்றியோ எதை பற்றியோ நீங்கள் அங்கே போய் விஷ்ணு கோயில்கள்லையோ இல்லை வேறு எங்கேயோ போய் பாடினீங்கன்னா எல்லாம் முறைப்பாங்க, என்ன சம்மந்தம் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஆனால் உயிர் பலி கூடாதுன்னு சொன்ன ஐயனாரும் பக்கத்தில் தான் இருக்காரு. எனக்கு உயிரை கெடா வெட்டி தாண்டா நீ எனக்கு கும்பிடணும்னு சொல்லக்கூடிய கருப்பண்ணசாமியும் பக்கத்தில் ஒரே வளாகத்துக்குள்ள இருப்பாங்க. சாமியை கும்பிட்றவங்களும் ஒரே ஆளுக தான். என்ன பண்ணுவாங்க? கருப்பண்ணசாமிக்கு கெடா வெட்டி விருந்து வைப்பான். அப்போ ஐயனார் கோச்சுக்க கூடாது, திரையை கட்டுமா, ஒரு வெள்ளத்திரை. ஐயனார் கண்ணில் படக்கூடாது, அவ்வளோதானே. ஐயனாருக்கு அது பிடிக்காது, ஐயனாருக்கு அவர் உயிர் பலி பிடிக்காது, அவருக்கு அது கோச்சுக்குவார், திரையை கட்டு, அவர் பார்க்க வேண்டாம். இந்த சமத்துவ சிந்தனை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்க மனிதனுக்கு இருக்கா? அசைவம் சாப்பிட்றவனை மேலே நம்மலாம் ஏதோ சைவம் சாப்பிட்றவன் என்ன நினச்சிக்கிறான்? அசைவம் சாப்பிட்றவங்களாம் ரொம்ப கீழானவர்கள், அவங்களாம் மனுஷர்களே இல்லை, அவங்களுக்குலாம் கருணையே கிடையாது, பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஐயனாரை வழிபடக்கூடிய அதே மக்கள் தான் கருப்பண்ணசாமிக்கு கெடா வெட்டுவாங்க. ஐயனாருக்கு படையல் போடும் பொழுது சைவ படையல் போடுவாங்க. கெடா வெட்டும் போது திரையை மூடுவாங்க, இல்லை கண்ணை கட்டுருவாங்க. ஐயனாருக்கு சகிப்புத்தன்மை. ஐயனார் பொறுத்துக்கிட்டு தானே உட்காந்துருக்காரு, கோச்சிட்டு கிளம்பிட்டாரா? ஐயனார் அங்கே தான் இருக்காரு. நீ கெடா வெட்டக்கூடாது, அது வெட்டக்கூடாதுன்னு அவர் கோச்சிட்டு கிளம்புனாரா? கிடையாது. அந்த ஐயனாருக்கு காவலாக இருப்பவர் கருப்பசாமி. ஐயனாருக்கு காவலாக இருப்பார் கருப்பசாமி. இவ்வளோதான் விஷயம். எங்களுடைய வழிபாடு இவ்வளோதான். பல கருத்துக்களை உள்வாங்கியவர்கள். இன்னும் பல குலதெய்வ கோயில்கள் எல்லாம் சமண வழிபாட்டு தொடர்புடையவை, தமிழருடைய ஆதி மெய்யிலான ஆசீர்வாதத்தை தாங்கி நிற்கக்கூடியவை. இதை வந்து இதுக்கும் சாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நீங்கள் மிக தவறாக, யாரோ ஒருவர் உங்களை தவறாக வழிகாட்டலில் செய்திருக்கிறார்கள். விடுங்க. உங்களுக்கு உண்மையாகவே சாதிய தீண்டாமை என்பதோ சாதி ஏற்றத்தாழ்வு என்பதோ குலதெய்வ கோயில்கள் இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா குலதெய்வ கோயில்களுக்கு நீங்கள் போங்க. நீங்கள் போய் உங்கள் கண்ணால் பாருங்கள். கிடையவே கிடையாது. யாரும் வரலாம், யாரும் தொடரலாம், யாரும் வழிபடலாம். வெளிப்படைத்தன்மையோடு தான் இருக்கும். இன்றைக்கி சில சமூக சிக்கல்கள் காரணமாக இந்த சாதிக்காரன் எந்த சாதிக்காரனுக்கு ஆகாது,
இந்த சாதிக்காரனோட நாங்கள்லாம் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சில 100 ஆண்டுகளுக்குள்ள தமிழர் தன் வரலாற்றை இழந்ததற்கு அப்புறம் பிரித்தாளும் சூழ்ச்சினா என்னன்னு தெரியாமல் தம்மை ஆள்பவர்கள் தமிழர் அல்லாதவர் என்பதை உணராமல் நம்மை ஆள்பவர்கள் நம்மளை பிரித்தாள வேண்டும் என்பதற்காக நமக்குள் பகை மூட்டுகிறார்கள் என்பதை அறியாமல் அதை பற்றியான தெளிவு இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சகரத்தவன், தன்னுடைய சகோதரன், தன்னுடைய இனத்தவன் யார் என்பதை உணராத தமிழர்களுக்கு இவன் வேற நான் வேற, நீ ஏன்டா என் கோயிலுக்கு வர, நான் ஏன்டா உன் கோயிலுக்கு வரேன்னு சொல்லி இப்போ சமீபமாக இந்த 50-60 ஆண்டுகளில் முட்டிக்கிட்டு கிடக்கிறானுங்க. அதையும் அவங்களுக்கு புரிதலோட தன்மையில் முட்டுறாங்களா? இல்லை, புரிதலற்ற தன்மையில் முட்டிக்கிட்டு கிடக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. அதனால் அது எதையுமே வளர்க்காது. இரண்டாவது, வேரை அறுத்து விட்டால் மரம் உயிரோடு இருக்காது. அது புரிஞ்சுக்கணும். சுகிசம் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு என்பது வழிபாடுகளுக்கெல்லாம் வேறானவை. மனிதன் வழிபட தொடங்கினா பாருங்க, அந்த வழிபட தொடங்கக்கூடிய அந்த சிந்தனை உருவானதே அந்த குலதெய்வ வழிபாட்டில் இருந்து தான். அதுக்கப்புறம் தான் பெருதெய்வங்கள் மித்தது எல்லாமே, கோயில் கட்டுறது, அது படி கட்டுறது, இந்த கட்டுறது, அந்த பேர் ஆற்றலை அடையிறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தவ. தான் கூட இருக்கிற ஒருத்தன் நமக்கு நல்லது செஞ்சுட்டு செத்துட்டானா அவனை சாமி கும்பிடணுங்கிற நினைக்கிறான் பாருங்க. நமக்கு ஒருத்தன் நல்லது செஞ்சானா அவன் தெய்வத்துக்கு நிகரானவன்கிற அந்த நன்றி உணர்வு இருக்கு பாருங்க. அந்த நன்றி உணர்வை காலத்திற்கும் கடத்தணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க. அதுதான் வழிபாடு என்ற வழிபாடு, அந்த வழியாக வரக்கூடிய அந்த வழிபாடு என்பதற்கான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. குலதெய்வ வழிபாடு தான் மனிதனின் முதன்மையான வழிபாடு. அந்த முதன்மையான வழிபாட்டை வேரை அறுத்துவிட்டு நீங்கள் வைக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் சங்கராச்சாரியார்களுக்கு மட்டுமே பயன் தரும். ஆகவே சங்கராச்சாரியார்களுக்கு எதிராகவே பேசக்கூடிய காணொளியில் அந்த சங்கராச்சாரியார்களால் உள்ள நுழைய முடியாத குலதெய்வ கோயிலுக்கும் நீங்கள் எதிராக பேசுவது உங்களுடைய பிழையான கருத்து என்பதை நீங்கள் உணர்ந்து பரிசீலித்து பாருங்கள். நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு தவறான புரிதலோடு இருக்கிறோம். குலதெய்வ வழிபாடு தமிழர்களுக்கான வழிபாடு, குலதெய்வ வழிபாடு சாதிக்கான வழிபாடு அல்ல. குலதெய்வ வழிபாடு ஒரு குறிப்பிட்ட சாதிகளை வளர்ப்பதற்கான வழிபாடு அல்ல, மாறாக இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான வழிபாடுங்கிறத நீங்களே உணர்வீர்கள். அதற்கான தேடலை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு தொடக்கமாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். நன்றி பாரி. நன்றி.